السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير المتاع المرأة الصالحة. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: استوصوا بالنساء. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபியன்கள் மீதும் தபோ தாபியன்கள் மீதும் நல்லவர்களின் ஆதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்து என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்திலே இஸ்லாமிய புத்தாண்டில் நாம் வீற்றிருக்கிறோம். அதுவும் ஜும்மாவுடைய நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவிற்கு படைப்பினங்களிலே மிகச் சிறந்த படைப்பினம் மனித சமுதாயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்லுவான்: குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த உம்மத்துகள் என்பதாக சொல்லுவான். மனித படைப்பு என்பது ஆகச் சிறந்த படைப்பு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்திலே மனிதர்களில் ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா என்று பார்க்குகின்ற நேரத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெண்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது அவர்களுக்காக வேண்டிய ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். சூரத்துன் நிசா. பெண்கள் அல்லாஹ் கொடுத்த, உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ் தன் படைப்பினங்களில் சிறந்த படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திலே, மானிட சமுதாயத்திலே பெண்கள் மிக சிறந்தவர்கள். பூமியிலே அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடையிலே சிறந்த அருட்கொடை பெண் குழந்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை பற்றி நாம் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நாம் தேடி தர வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்திலே நிறைய பேசியிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆரம்பமாக சொல்லும் பொழுதே அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளை பற்றி தான் வலியுறுத்தி சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளும் அன்பளிக்காக கொடுத்திருக்கிறேன். சிலர்களுக்கு இரண்டையும் கலந்து கொடுத்திருக்கிறேன், சிலர்களுக்கு குழந்தை இல்லாமலும் ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆண் குழந்தைகளையும் கொடுத்தான், பெண் குழந்தைகளையும் கொடுத்தான். நாயகத்தினுடைய ஆண் குழந்தைகள் இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை, காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை, தாஹீர் என்ற ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
அதே போன்று அல்லாஹ் பெண் குழந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஜெய்னப் ரலியல்லாஹு, உம்மு குல்சூம், ருக்கையா, கடைசியாக ஃபாத்திமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையையும் கொடுத்திருந்தார். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் என்பது அல்லாஹு தகப்பம் பெற்றோர்களுக்கு கொடுத்த ஒரு முத்து என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பத்திற்கு குத்து விளக்கு என்று சொன்னார்கள் பெண்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் கூட பெண்களை உயர்வாக கருதுவான். உலகத்திலே பெண்கள் இல்லாமல் எந்த நபியும் வரவில்லை, பெண்கள் இல்லாமல் எந்த வழியும் வரவில்லை, பெண்கள் இல்லாமல் எந்த சாலிகானவர்களும் வரவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு உலகத்திலே அவனுடைய அத்தாட்சிகளிலே அல்லாஹு சொல்லுகின்ற நேரத்திலே பெண் இல்லாமல் ஆணை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆண் இல்லாமல் நான் ஒரு ஆணை உருவாக்கி இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அது அவனுடைய அத்தாட்சிகளில் உண்டானவைகள். ஆனால் உலக நியதிகளை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இல்லாமல் உலகத்திலே மனித சமுதாயம் உருவாக முடியாது என்பது உலகம் சொன்ன ஒரு சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளை என்பவள் வீட்டின் அவள்தான் ஒளி விளக்கு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், குழந்தையை பிறந்தவுடனே குழந்தையினுடைய பெயரை ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பெருமானாரின் பெயர் சூட்டி அதற்கு பின்னால் தான் இன்னொரு பெயரை சொல்லுவார்கள். முஹம்மது என்பதை சொல்லி அதற்கு பின்னால் நமக்கு பிரியமான ஒரு பெயரை நாம் சொல்லுவோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய பெயரை கூட நான் முஹம்மது லுக்மான் என்பதாகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெருமானாரினுடைய பெயரோடு இணைத்து வைப்பது சில இடங்களிலே இருந்தது, இன்னும் சில இடங்களிலே இப்படியும் இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதே பாத்திமா என்ற பெயரை முன்னால் வைத்துவிட்டு பின்னால் இன்னொரு பெயரை வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பெயர் வைப்பதெல்லாம் அதுபோன்று யாரும் வைப்பதாக தெரியவில்லை. 2 எழுத்தில் பெயர், 1 எழுத்தில் பெயர், வாயில் நுழையும் மாதிரி பெயர், யாருமே வைத்திருக்காத பெயர் என்றெல்லாம் இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்திலே எல்லோரும் பெயர்களை வித்தியாசமாக வைக்கிறார்கள். ஆனால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தங்கள் என்று தெரியாமலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், உலகத்திலேயே பெண் குலங்களிலே மிக சிறந்தவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு என்று சொல்லுவார்கள். எதற்கு நான் பாத்திமாவை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால், முஹர்ரம் மாதத்திலே மிக முக்கியமாக 5 நபர்களை நாம் முக்கியப்படுத்துக ஒரு சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத்திமா ரலியல்லாஹு யார்? அவர்கள் யாருக்கு பிறந்தவர்கள்? அவர் எப்படிப்பட்டவர்கள்? அவர் இந்த சமூகத்திற்கு என்ன கொடுத்தார்கள்? இந்த சமூகத்திற்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை எப்படி வளர்த்தார்கள்? அந்த பாத்திமாவை பின்பற்றக்கூடியவர்களை இன்றைய உலகத்தில் இருக்கின்ற பாத்திமாக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாத்திமா ரலியல்லாஹு இந்த உலகத்தில் 29 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 2 பேர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் பாத்திமா ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிலே கடைசி குழந்தை தான் பாத்திமா ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள், என் ஈரக்கொடை துண்டு என்று சொல்வார்கள், என் உடலின் கதை என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். ரப்பே, எனக்கு உலகத்திலும் அழகானதை தா, மறு உலகத்திலும் அழகானதை தா, மறுமையிலே நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தா என்று கேட்க சொன்ன இந்த 3 விஷயங்களையும் கொண்டு வளர்க்கப்பட்டவர்கள் தான் பாத்திமா ரலியல்லாஹு. உலகத்திலேயும் நன்மையை பெற்றவர்கள், மறு உலகத்திலேயும் நன்மை பெற்றவர்கள், நரக நெருப்பிலிருந்தும் விடுதலை பெற்றவர்கள். இந்த 3 தன்மைகளை கொண்டவர்கள் தான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.
இப்படித்தான் பெருமானார் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை வளர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை 25 வயதிலே திருமணம் முடித்தார்கள். கதீஜா அம்மையாரை 25 வயதிலே, பெருமானாருக்கு 25 வயது இருக்கும் பொழுது கதீஜா நாயம் அவர்களை மனம் முடித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயது கதீஜா அம்மையார் அவர்களுக்கு. ஏறக்குறைய இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு 15 வயதுகள் வித்தியாசத்தில் மூத்தவர்களை தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவியை விதவியாகத்தான் பெருமானார் மனம் முடித்தார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திமா ரலியல்லாஹு பிறக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 38 வயது அல்லது 35 வயது என்று வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா என்று எதற்கு பாத்திமா ரலியல்லாஹுவிற்கு பெயர் வைத்தார்கள்? பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏன் பெயர் பாத்திமா என்று வைத்தார்கள்? ஃபதம, நரக நெருப்பிலிருந்து விடை பெற்றவள் என்ற அர்த்தம். உண்மையாகவே பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவள் என்ற பெயருக்கு தகுந்தாற்போல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத்திமா என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். பாத்திமா பின்த் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படும் பெருமானாரின் மகள் பாத்திமா நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டவள், காக்கப்பட்டவள் என்ற பொருளை கொண்ட பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தகப்பனும் தாயுமாக இருக்கக்கூடிய அந்த பாத்திமா ரலியல்லாஹு உலகத்தின் தலைவியாக இருந்தார்கள். பெண் குலத்தின் தலைவி, பெண் குலங்களின் தலைவி. மறுமையிலே சொர்க்கத்திலே பெண்ணினங்களுக்கு தலைவியாக இருப்பார்கள் என்பதையும் பெருமானார் சுப செய்தி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்றைய காலகட்டத்திலே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையை வளர்த்து விட்டு நமக்கு தோளுக்கு மேல் வந்ததற்கு பின்னால் வெறும் கண்ணீரைத்தான் நாம் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம். தென்னை மரம் வைத்தாலாவது இளநீர் கிடைக்கும், ஆனால் பிள்ளைகளை வளர்த்தால் கண்ணீர் தான் கிடைக்கும் என்பதாக ஒரு கவிஞன் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளை வளர்த்தி, என் பிள்ளை இப்படி வளரவில்லையே, என் பிள்ளையை நான் இப்படி தவற விட்டு விட்டேனே, வளர்ச்சியிலே குறையுள்ளதாக பெருமானார் கவலைப்பட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அழகான முறையிலே வளர்த்தெடுத்தார்கள், வார்த்தெடுத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹுவை எப்படி வளர்த்தார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தன் தந்தைக்கும் தாய்க்கும் விசுவாசமாக இருந்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பிறந்ததிலிருந்து தந்தையின் மீது விசுவாசமாக இருந்தார்கள், தாயின் மீதும் விசுவாசமாக இருந்தார்கள். தன் உடன் பிறந்த சகோதரரிடத்திலே விசுவாசமாக இருந்தார்கள், குடும்பங்களிடத்திலே விசுவாசமாக இருந்தார்கள் என்று மட்டுமல்ல, புகுந்த வீட்டில் கூட பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விசுவாசமாக நடந்து கொண்டார்கள். கணவனிடத்தில் கூட விசுவாசமாக நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள் என்று வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறந்த நேரத்திலே, பாத்திமா ரலியல்லாஹு பிறந்த நேரத்திலே கதீஜா நாயகி செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையுமே இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள். அந்த கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளிலே கடைசி குழந்தை தான் பாத்திமா ரலியல்லாஹு. முதலிலே பிறந்தது உம்மு குல்சும், ஜைனப், ருக்கையா, பாத்திமா என்று 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமானார் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளிலே பிரபலமாக நாம் கேள்விப்படக்கூடிய குழந்தைகளில் ஒன்றுதான் பாத்திமா ரலியல்லாஹு. வேறு குழந்தைகளை பற்றி நமக்கு வரலாறுகள் இல்லை, அவர்களை பற்றி நாம் வரலாறுகளை தெரிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
பெருமானாரின் மிகப்பெரிய பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். எப்பொழுதுமே பெருமானார் கடைசி பிள்ளையாக இருக்கின்ற பாத்திமாவோடுதான் இருப்பார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறைகள், பாத்திமா ரலியல்லாஹு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலும் சரி, ஹிஜ்ரத்திற்கு செய்ததற்கு பின்னாலும் சரி, பெருமானார் இடத்திலே நெருங்கி வாழ்ந்தார்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு. அதே போன்றுதான் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 5 குழந்தைகளை கொடுத்திருந்தார். அதிலே மிக முக்கியமானவர்கள் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, உம்மு குல்தும், முஹ்சின் ரலியல்லாஹு, ஜைனப் ரலியல்லாஹு என்று 5 குழந்தைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் 12 வருடத்திற்கு முன்னால் ஹிஜ்ரத் செய்வதற்கு 12 வருடத்திற்கு முன்னால் ஜமாதுல் ஆகிரிலே பிறை 20 பிறந்தார்கள். கிபி 604 ஜூலை மாதம் 7ஆம் தேதி பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்பதாக வரலாறு. மக்காவின் சூழலிலேயே பாத்திமா ரலியல்லாஹு வாழ்ந்தார்கள். மக்கமா நகரிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற நேரத்திலே பெருமானாருக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் இன்பங்களையும் சுகித்து வாழ்ந்தவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி பிள்ளையான பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தினுடைய நஷ்ட கஷ்டங்களிலே சேர்ந்தவர்கள், அவர்களோடு இருந்தவர்கள் தான். அவர்களிடத்திலே மிக முக்கியமான சோதனைகளுக்கு பெற்றோருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். மக்காவிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு சஜிதாவிலே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையாக அவர்கள் பெற்றெடுத்தவர், தந்தையின் வழியிலே வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூத்த தந்தை. அவர்கள் எல்லாம் நீண்ட நேரங்கள் ருக்குவிலே இருப்பார்கள், நீண்ட நேரம் சுஜூதிலே இருப்பார்கள். இப்படி இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வளமைகளிலே உண்டானது. நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீண்ட நேரங்கள் சஜிதா செய்வார்கள், நீண்ட நெடிய நேரங்கள் ருக்குவிலே இருப்பார்கள். நம்மை போன்று காக்காவை கொத்துவது போன்று 3 தஸ்பீகள் அல்லது 4 தஸ்பீகள் 5 தஸ்பீகள் மட்டும் இருந்து ருக்குவிலையும் சுஜூதிலையும் சீக்கிரமாக நாம் தொழுகிறோம் அல்லவா, அது போன்ற தொழுகை இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தொழுகுவார்கள். அதுபோன்றுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபாவிலே சஜிதாவிலே இருக்கின்ற நேரத்தில் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, ரஃபீது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 7 நபர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருப்பதை பார்த்து நையாண்டி செய்து கொண்டு கிண்டல் செய்து கொண்டு சஜிதாவிலே எவ்வளவு நேரம் இருக்கிறார் பார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அபூ ஜஹில் சொன்னான், நேற்றைய தினம் ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டது, அதனுடைய கழிவு பொருட்கள் இருக்கும் அல்லவா, போட்டி குடல்கள், அதாவது மலக்குடல்கள், இவைகள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அது எங்கே, யார் எடுத்து வருவது என்பதாக கேட்கின்ற நேரத்தில் ஷைபா எடுத்து வருகிறேன் என்பதாக போய் எடுத்து வருவான். அந்த குடலை எடுத்து வந்து பெருமானாரின் சஜிதாவிலே இருக்கின்ற பெருமானாரின் கழுத்தின் மீது போட்டு விட்டார்கள். சாதாரணமாக ஆட்டின் குடலையே தூக்குவது சிரமமாக இருக்கும், மாட்டின் குடல் அதைவிட கொஞ்சம் பெரியதாக இருக்கும், ஒட்டகத்தின் குடல் அதைவிட பெரியதாக இருக்கும். இப்படி இருக்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஜிதாவில் இருக்கின்ற நிலையிலேயே அபூ ஜஹில் ஒட்டகத்தினுடைய குடல்களையும் அதனுடைய சாணங்களையும் போட்டு அவன் மூடிவிட்டான். பெருமானார் எழுந்திருக்க முடியவில்லை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழ முடியவில்லை. இதை பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் உடனே பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே போய் சொன்னார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 7 வயதாகிறது. 7 வயது சிறுமியாக இருக்கக்கூடியவள் தகப்பனுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஓடி வந்தார்கள். உன் தகப்பனின் தலையிலே ஒட்டகத்தினுடைய அசிங்கங்களை போட்டு அவர்கள்
பெருமானாரை எழ முடியாமல் வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே துடித்து போன பாத்திமா ரலியல்லாஹு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த ஒட்டகத்தின் அந்த நஜீசுகளை எல்லாம், குடல்களை எல்லாம் அவர்கள் எடுத்து தூரமாக்கினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் சேர்ந்து உதவி செய்தார்கள் என்று வரலாறு. முதல் சிரமம், பெருமானாரை சாகடிப்பதற்காக வேண்டி, அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல் செய்த ஒரு சூழ்ச்சியை, அதை காப்பாற்றுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் பாத்திமா ரலியல்லாஹு முதலிலே व्यसனப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்து அந்த 7 நபர்களுக்காக வேண்டி பத்வாக்களை செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேர்களும் பத்ர் போர்க்களத்திலே அவர்கள் வெட்டி மாண்டார்கள், இறந்து போனார்கள் என்பதாக வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிரமப்படுவதை பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மிகவும் பெற்றோர்களின் மீது கவலையாக இருப்பார்கள், பெற்றோர்களின் மீது பாசமாக இருப்பார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஒரு பிள்ளைக்கு முன்னால் தகப்பனை கேவலப்படுத்துவது யாருனாலும் ஜீர்ணிக்க முடியாது அல்லவா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வயது குழந்தை பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் ஒட்டகத்தினுடைய சாணங்களையும் குடல்களையும் போட்டு சிரமப்படுத்தியதை பார்த்து பெருமானார் வெக்கி போனார்கள் என்பது வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று ஒரு சிரமம் ஏற்பட்டது. என்ன சிரமம் ஏற்பட்டது என்று சொன்னால், ஸோப் இப்னு அபீ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கணவாயிலே 3 வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு சிறை வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை, தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, எல்லாம் தடை செய்யப்பட்டது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காபத்துல்லாவிலே ஒரு பட்டியல் எழுதப்பட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஐப் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவாய், அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கணவாயிலே கொண்டு போய் 3 வருடங்கள் சிரமப்படுகின்ற நேரத்திலே பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 12 வயது, 13 வயது, 14 வயதுகள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இந்த 3 வருடங்கள் சாப்பிடுவதற்கு உணவில்லை, இலைகளை சாப்பிட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைகளை தண்ணீரிலே ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிப்பார்கள், அந்த இலைகளை மென்று சாப்பிட்டு விடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு 3 வருடங்களும் உணவுகளாக கொடுக்கப்பட்டது. இது மக்காவாசிகளாக இருக்கக்கூடிய காபிர்கள் செய்த கொடூரமான அந்த நிலையிலும் பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரோடு சிரமப்பட்டார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 16 வயதாகிறது. 16 வயதிலே அவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டது. 16 வயது ஆகுகின்ற நேரத்திலே அவர்களின் தாய் ஹதீஜா அம்மையார் அவர்கள் இறந்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி இறந்து போனார்கள். பெருமானாருக்கு அப்பொழுது 50 வயதாகிறது. பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 16 வயதுகள் ஆகிறது. அம்மாவை விட்டு அவர்கள் தூரமாக நாள் சகோதரர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். 18 வயதிலே பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கையிலே நிறைய சோதனைகளை சந்தித்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மீண்டும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஹிஜ்ரத்தை முடிவு செய்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்திலே தன் குடும்பங்களை விட்டுவிட்டு பெருமானார் மட்டும் ஹிஜ்ரத் செய்வார்கள். இந்த நேரத்திலே பாத்திமா ரலியல்லாஹு மக்காவிலே தனிமையாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று விட்டதால் பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சில தினங்களுக்கு பின்னால் தங்களுடைய மாமியுடன் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். பெருமானாரோடு போய்
ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை தங்க வைத்தார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார்கள். அவர்களை பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் பெருமானாரை நோக்கி வருகின்ற நேரத்திலே பெருமானார் எழுந்து நின்று தன் புஜத்தில் இருக்கின்ற துணிகளை விரித்து உட்கார வைத்து கண்ணியப்படுத்துவார்கள். தன் மகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்ற நேரங்களில் நாம் தன்னுடைய மகளுடைய நெற்றியிலே முத்தமிடுவார்கள், கன்னத்திலே முத்தமிடுவார்கள். இது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன் பிள்ளைகளின் மீது இருந்த பாசங்களின் மிக முக்கியமான விஷயங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை போர்த்தி போர்த்தி வளர்த்தார்கள். கவலைகளிலும் சரி, கஷ்டங்களிலும் சரி, சந்தோஷங்களிலும் சரி, தன்னோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கலந்து உறவாடினார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளிலே காட்டுவார்கள். இது போன்றுதான் நம் பெண் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 வயதான உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைவு வந்தது. இருந்தாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்தார்கள். கண்ணியமானவர்களே, 20 வயதில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று பெருமானார் முடிவு செய்கின்ற நேரத்திலே நிறைய பேர்கள் பெருமானாரிடத்தில் வந்து பெண் கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து கேட்டார்கள், நாயகமே எனக்கு பெண் தாருங்கள். உமர் ரலியல்லாஹு வந்து கேட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்து கேட்டார்கள். பெரும் பெரும் பணக்கார சஹாபிகள், பெரும் பெரும் திறமைசாலிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளை திருமணம் முடித்துக் கொண்டால் விவரமான பெண் அந்த பெண், இவ்வுலகத்திலும் நல்ல பெண், மறு உலகத்திலும் அந்த பெண் சாதனை படைக்கக்கூடிய பெண் என்பதை தெரிந்து கொண்டு எல்லா மனிதர்களும் எல்லா சஹாபாக்களும் பெருமானார் இடத்திலே பெண் கேட்ட நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் முடிவு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். கடைசியாக அலி ரலியல்லாஹு அவர்களை சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் போய் பெண் கேளுங்கள். பெருமானார் இடத்திலே நீங்கள் பெண் கேட்டால் பெருமானார் உங்களுக்கு பெண் தருவார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 3 திருகங்கள் தான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியம் இல்லையே, எப்படி எனக்கு பெருமானார் பெண் தருவார்கள்? வசதியான நீங்களே உங்களுக்கே பெருமானார் பெண் கொடுக்காமல் இருக்கின்ற நேரத்தில் வசதி இல்லாத எனக்கு எப்படி பெருமானார் பெண் தருவார்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை பார்ப்பதில்லை, குணத்தை மட்டும் தான் பார்ப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அலி ரலியல்லாஹு செல்லுவார்கள். கடைசியாக பெருமானார் இடத்துல போய் நாயகமே எனக்கு பெண் தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே பெருமானார் சொன்னார்கள், எத்தனையோ பேர்கள் பெண் கேட்டு வந்தார்கள், இதுவரை அல்லாஹ்வுடைய உத்தரவு வரவில்லை, நீங்கள் கேட்க வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் உத்தரவு உங்களுக்கு பெண் தர வேண்டும் என்று வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு செய்யப்பட்ட நிச்சயம் செய்யப்பட்டதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை அங்கே சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்கள், பெண்ணுக்கு மகராக நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களிடத்திலே ஒரு கவசம் இருந்ததே, அது எங்கே என்று கேட்டார்கள். இந்த கவசத்தை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய கவசத்தை எடுத்து வந்தார்கள். எடுத்து வந்த உடனே இதை விற்று அதை மகராக நீங்கள் கொடுத்து என் மகளை மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மகர் நாம் கொடுக்குகிறோம். சில இடங்களிலே பார்த்தால் அது கடனாக எழுதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நேரடியாக ரொக்கமாக கொடுக்கப்படுவதை அதிகமாக நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுப்பு சட்டையை விற்று மகராக பெற்றுக்கொண்டு தன் மகளை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டி கொடுத்தார்கள், திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். கொடுக்கின்ற நேரத்தில் பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபாத்திமா,
அலி மிகச்சிறந்தவர், அவர் நல்லவர், அவரை நீ துன்பப்படுத்தினால் எனக்கு துன்பமாகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்ணை பெற்ற எல்லா பெற்றோர்களும் இந்த வார்த்தையைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண்ணை பெற்ற யாராக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் கணவன் கஷ்டப்பட்டால் எனக்கு கஷ்டமாகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெண்ணை பெற்றவர்கள் என்ன சொல்லி அனுப்புகிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே இன்றைக்கு நாம் போலீஸ் ஸ்டேஷன்களிலேயும் கோர்ட்டுகளிலேயும் நிறைய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் புர்காவோடு வந்து நிற்பதற்கும், குலா வேண்டும் என்று கேட்பதற்கும், தலாக்கு வேண்டும் என்று கேட்பதற்கும் வருவதற்கு காரணங்கள் இந்த பெற்றோர்கள் என்பதையும் நாம் ஒரு இடத்திலே நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய விஷயத்தில் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், முடிந்த வரைப்பார், முடியவில்லை என்றால் வந்துவிடு. திருமணம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வீட்டிலே இருந்தது போன்று புகுந்த வீட்டில் இருக்காது என்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற நேரத்திலே அந்த பெண் பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் மீது பிரியமாக இருப்பார்கள். 18 வயதுகள் தாண்டிவிட்டால் அவர்கள் கேட்பதை எல்லாம் பெற்றோர்கள் வாங்கி தருவார்கள், அவர்கள் பிரியப்பட்டதை எல்லாம் வாங்கி தருவார்கள். ஏனென்று சொன்னால், நாளை ஒரு நாள் இந்த பிள்ளை நம்மை விட்டு பிரிந்து வேறொரு வீட்டிலே புகப் போகிறாள். அதனால் நாம் இருக்கும் வரை அவளுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுப்போம் என்று கொடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லங்களையும் கொடுத்தார்கள், செல்வங்களையும் கொடுத்தார்கள். அதையும் பெருமானார் நல்ல குணங்களையும் கொடுத்தார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வளர்த்த அந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் 20 வயதிலே 25 வயது பூர்த்தியான அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் திருமணம் முடித்ததற்கு பின்னால் உஹது போர் நடந்தது. உஹது போர் நடந்த நேரத்திலே அது மதீனாவிற்கு பக்கத்திலே நடந்தது. ஷைத்தான் ஒரு குரல் விட்டான், முகம்மது இறந்து போய்விட்டால் என்ற ஒரு வதந்தியை பரப்பப்பட்டது. அந்த வார்த்தையை பாத்திமா ரலியல்லாஹு வீட்டிலே இருந்து கேட்டவுடனே துடிதுடித்து வேகமாக போனார்கள். வேகமாக போய் தன் தந்தையை பார்த்தார்கள். உயிரோடு இருப்பதை பார்த்துவிட்டு தந்தையின் நெத்தியிலும் தலையிலும் மூக்கிலும் வாயிலும் ரத்தங்கள் ஓடுவதை பார்த்து பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தன் கரங்களினால் அதை துடைத்தார்கள். திருமணம் முடித்ததற்கு பின்னாலும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தவறாமல் நடந்து கொண்டார்கள் என்பதை பாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறுகளிலே எழுதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் வீட்டுக்கு போனாலும் தந்தையின் கடமைகள் என்று இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக உஹது போர்க்களத்திலே தன் தந்தையினுடைய காயத்திற்கு முதல் உதவி செய்தவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இன்று நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். முஹர்ரமுடைய மாதங்களிலே பாத்திமா ரலியல்லாஹுடைய பெயர்களை உச்சரிக்கிறோம். ஆனால் எந்த இடத்தில் உச்சரிக்கிறோம், எப்படியெல்லாம் உச்சரிக்கிறோம், இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர்கள் யார்? பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சய்யிதத்துன் நிசா அஹ்லில் ஜன்னா, நீ சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்று சொன்னார்கள். சய்யிதத்துன் நிசா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துமார்களின் பெண்களின் தலைவி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதத்துன் நிசா அல் மூமினூன், மூமினான பெண்களின் நீ தலைவி என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக சொன்னார்கள், சய்யிதத்துன் நிசா ஃபில் ஆலமீன், உலகத்தாரிலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீதான் தலைவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வளர்த்த அந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் 21 வயதிலே ஹசன் ரலியல்லாஹுவை பெற்றெடுத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுவை 22வது வயதிலே பெற்றெடுத்தார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், பாத்திமா, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பாத்திமாவை பார்த்து சொல்வார்கள், நீ சையதுத்து நிசா, சையது என்று சொன்னார்கள் பெருமானார். சையதுத்து நிசா, சையது நீங்கள் என்பதாக என்று சொன்னவர்கள் பெருமானார். அலி சையதாக இருக்கிறார்கள். நீங்கள் பெண்களின் தலைவிகளாக இருக்கிறீர்கள், அலியும் தலைவராக இருக்கிறார். இரண்டு சையதுகளும் சையதத்துகளும் சேர்ந்து பெற்றெடுத்தவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையது சபாபத் அஹ்லுல் ஜன்னா, இவர்கள் இரண்டு பேர்களும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களின் தலைவர்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, பெருமானாரினுடைய குடும்பத்திலே பாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் அந்தஸ்து உயர்வானது. பாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் கணவரின் அந்தஸ்து மிக உயர்வானது. அவர்களின் குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் உயர்வானவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உயர்வானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ கண்ணியவான்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் சிறந்த இந்த உலகத்தின் வழிகாட்டிகளாக நமக்கு அனுப்பி போயிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து அவர்களுடைய முன்னோடிகள் நமக்காக முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும், அவர்களை போன்று நடக்க வேண்டும். அதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானது. என்னுடைய அகலில் வைத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், அதைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். வேறு எந்த கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நாயகத்தின் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். அவர்களின் குடும்பத்தார்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தான் அவர்களின் அந்தஸ்துக்கள் விளங்கும். அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை நாம் கண்ணியப்படுத்துவோம், அவர்களின் குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்துவோம், அவர்களை சார்ந்த அகலுல் பைத்துகளை நாம் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாருடைய குடும்பத்தாரையும் பெருமானாரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் செய்யக்கூடிய பாக்கியங்களையும், மதீனாவிலே சென்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியங்களையும், மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியங்களையும், வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.